இதை நீங்க சோர்வு சொல்றீங்க. எங்களுக்கு கொஞ்ச நாள் ஓய்வு கொடுத்துருக்காங்க. அந்த சோர்வு நீக்குதான் ஓய்வு. இந்த ஓய்வுக்கு பின்னாடி எங்களுடைய பலம் என்னங்கிறது மற்ற இயக்கங்களுக்கு தெரியும். கிளைக்கழக வாரியாக தேர்தல் நடத்தி, நகரக்கழக வாரியாக தேர்தல் நடத்தி, மாநகராட்சி வாரியாக தேர்தல் நடத்தி, கிளைச்சியாளர், நகராட்சியாளர், வார்டுச்சாளர், வட்டச்சாளர், பகுதிச்சாளர், மாநகராட்சியாளர், மாவட்ட செயலாளர், பொதுச்செயலாளர், இப்படி அமைப்பு ரீதியாக வலுவான இயக்கம் அதிமுக. தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றே மக்கள் அதிகமாக, கட்சி நிர்வாகிகள் அதிகமாக, தொண்டர்கள் அதிகமாக நிர்வாக இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. தலைமை மீது இப்ப எம்ஜிஆர் மீது, அம்மாவின் மீது, எடப்பாடியார் மீது, கட்சி தலைமை மீது விசுவாசம் உள்ள தொண்டர்கள் நிரம்பிய இயக்கம் விஜயக்கூடிய தமிழ்நாடு தலைமை தான் அதிமுக விமர்சனம் பண்ணாங்க. நாங்கள் அவங்க எதுவும் பண்ணல. நாங்கள் அதிமுக இங்கே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக அவர்கள் எங்களை சந்தேகப்படக்கூடாது, நாங்கள் உங்களுடைய உடனோ இருக்கிறோம் என்பதற்காக தலைமை எடப்பாடி முடிவெடுக்கிறார். அதில் இவ்வளவு 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இது நாடாளுமன்ற தேர்தலில் என்ற காரணத்தினால் நிலைப்பாடை மக்கள் வேறு விதமாக எடுத்துவிட்டார்கள். ஆகவே இது சட்டமன்றத்திற்கான தேர்தல் முடிவுகள் கிடையாது. ஆட்சி அமைக்குது. ஆட்சி நேரில் டெபாசிட் வந்த திமுக அடுத்து ஆட்சி அமைக்குது. ஆட்சி நேரில் டெபாசிட் வந்தாங்க. அம்மா சிஎம் ஆட்சியில் அம்மாவை எழுத்துறவங்க டெபாசிட் வந்தாங்க. அடுத்து திமுக ஆட்சி அமைக்குது. ஆட்சிக்கு வரலையா, மிருக பலத்தோட வரலையா, ஆட்சிக்கு வரலையா, பார்லிமெண்ட் ஜெயிக்கலையா. அதிமுக பொறுத்தவரையில் அதிமுக, திமுக இப்படி திராவிட இயக்கங்கள் மாறி மாறி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அதிக நாள் தமிழகத்தை ஆண்ட கட்சி என்ற பெருமை அதிமுக தான் உண்டு. ஆண்ட கட்சி அதிமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்கு பல பலமான திட்டங்கள், வலிமையான திட்டங்கள், ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்கள், உதவிகரமான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தான், அம்மாவுடைய ஆட்சியில் தான் வந்துச்சு. மிக்சி, கிரைண்டர், பேனு, லேப்டாப்பு, தாலிக்கு தங்கம், பெண்கள் படிக்கிற பெண்களுக்கு சுடிதாரு, யூனிஃபார்ம், இந்தியா போன சைக்கிள், அறுவடைத்துறை கட்டுப்பட்ட அத்தனை கோயில்களையும் அன்னதானங்கள் கொடுத்தாங்கல்ல. அன்னதான இதெல்லாம் நடத்துறாங்க, எல்லாம் இன்னும் போட்டுருக்காங்க. இப்படி அற்புதமான ஏழைகளுக்கான திட்டங்களை தீட்டிய அரசு என்று சொன்னாலே அது அதிமுக ஆட்சி. இது மக்களுக்கு தெரியும். ஆகவே சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலைமை அப்படி மாறும். குமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் சென்னையில் திருவள்ளூர் மாவட்டம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அங்கிருந்து குமரி மாவட்டம் தென்கோடி, உலகத்தின் தென்கோடி எல்லை, தமிழகத்தின் தென்கோடி எல்லை, சட்டமன்ற உறுப்பினர் தலைவாழ்கள் உலகத்துடைய தென்கோடி எல்லையினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இது தமிழகத்தில் இந்தியாவுடைய தென்கோடி எல்லை. உலகத்திலேயே உலக மேப்பிலே பாருங்க, தென்கோடி நம்ம தான், கன்னியாகுமரி தான். ஏன்னா அதனால இங்கேயே அதிமுக ஆளுது கன்னியாகுமரி. சட்டமன்ற எலெக்ஷன்ல நிலைமையே மாறும், சூழ்நிலையே மாறும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அதிமுக மிகப்பெரிய எழுச்சியை பெறும், மிருக பலத்தோட ஆட்சியை பிடிக்கும். நல்ல திட்டங்களை போராடி அருமையான அற்புதமான திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக அரசு வழங்கும். முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற அடுத்து வரையறுக்கிற எடப்பாடியார் கொடுப்பார்கள். நிச்சயமாக அதிமுக எந்த காலத்திலும் ஓய்ந்து விடாது. கடல் அலை எப்படி ஓயாதோ அதே போல் பின்னோக்கி செல்கின்ற கடலை எப்படி முன்னோக்கி கரை நோக்கி அடிக்கும். அதே போல் அதிமுக வெற்றி மக்கள் அளிப்பார்கள், வெற்றி வருவோம்.